கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்துல காவல்துறையினர் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் கொடுக்க வேண்டும்னு அதிமுக வலியுறுத்தியிருக்கு. இது குறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில, கோவையில கடந்த 2ஆம் தேதி இரவு கல்லூரி மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தது பற்றி போலீசார் கூறியதற்கும் உண்மையில நடந்த சம்பவத்துக்கும் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளதா கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மாணவிய 100 போலீசார் தேடியதாகவும் அதற்கு பிறகு மீட்டதாகவும் கோவை போலீஸ் கமிஷனர் கூறினாரு. உண்மையிலேயே மாணவி அந்த பகுதியில உள்ள குடியிருப்பு பகுதிக்கு போயிட்டு உதவி கேட்டிருக்கிறதாகவும் அதிமுக சுட்டிக்காட்டியிருக்கு. அந்த பகுதி மக்கள் மாணவிய மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறை முன்னுக்கு பின் முரணா பேசியத நாளிதழ்களும் செய்தியா வெளியிட்டிருக்கு. அதனால நடந்தது என்ன அப்படிங்கறத முதல்வர் தெரிவிப்பாரான்னு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து விளக்கம் கொடுக்கணும்னு அதிமுக வலியுறுத்தியிருக்கு.